வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை மையம் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன பாதுகாப்பு மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் 2 கண்ணாடிகள் திருடு போனதாகவும் இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை விடிய போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பல் ஆகியது. இனி வருவது விரிவான செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளானோர் கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் 2 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அடையாளமாக விளங்கும் குளம் 1,99,00,000 செலவில் பொதுப்பணித்துறை நீர் பாசன கூட்டம் மூலம் சர்வதேச தரத்தில் புதுப்பித்து நடைபாதை இருக்கை வசதியுடன் அமைக்கும் பணிக்கும் ரூபாய் 5,91,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் பயணிகளின் நலன் காக்கும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குளம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் மனோகர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், வியாபாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் சீனியர் துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னிலை வகித்தார். ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கொட்டும் மழையில் நனைந்தபடி தீப்பந்தம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் அலுவலகத்தில் துவங்கி அவ்வை திடல் ஜீவானந்தம் சிலை அருகில் முடிவடைந்தது. புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன பாதுகாப்பு மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் 2 கண்ணாடிகள் திருடு போனதாகவும் இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரூபாய் 29 கோடியில் நீண்ட இழுபறிகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. பேருந்து நிலையம் திறக்கப்பட்டாலும் அங்கு கட்டப்பட்ட எந்த ஒரு வணிக கடைகளும் இதுவரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் மிகவும் அவதி அடைந்து வருகின்றனர். சரியான திட்டமிடல் இல்லாமல் கட்டப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் பேருந்து நிலையம் உள்ளே அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கும் இருசக்கர வாகன கட்டண பாதுகாப்பு மையத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் தனது பைக்கை நிறுத்திவிட்டு வெளியூர் சென்றார். இதனிடையே நேற்று புதுச்சேரி திரும்பிய அவர்
அவரது பைக்கை எடுக்கும் பொழுது அதில் இருந்த 2 கண்ணாடிகள் திருடு போயிருந்தது. இது குறித்து அங்கிருந்த ஒப்பந்ததாரர் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த இளைஞர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், இதுதான் பேருந்து நிலையத்தில் உண்மை நிலை என்றும் புதுவை அரசு உடனடியாக சிசிடிவி கேமரா அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளது தற்பொழுது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியதுடன் இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தனியார் கம்பெனியில் மாமூல் கேட்டு மிரட்டிய, தொழிற்சாலையை சூறையாடிய 4 பேரில் 2 கைது செய்த போலீசார் தலைமறைவான 2 பேரை தேடி வருகின்றனர். ஐயங்குட்டிப்பாளையம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வில்லியனூர் கோபாலன் கடை பகுதியில் ஸ்டீல் ஷீட் கம்பெனி நடத்தி வருகிறார். இவரது கம்பெனிக்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த சரண், கலைக்குமார், மணி, சுரேஷ் ஆகியோர் அங்கு வேலை செய்யும் பாலசுந்தரத்திடம் மாமூல் கேட்டு மிரட்டினர். தகவல் அறிந்த பாலகிருஷ்ணன் கம்பெனிக்கு சென்றார். அவரிடம் மாதம் ரூபாய் 10,000 மாமூல் தர வேண்டும் என்று மிரட்டினர். அதற்கு அவர் தர முடியாது என்று கூறவே கம்பெனிக்குள் கும்பல் நுழைந்து 1.5 லட்சம் மதிப்பிலான மிஷினை சேதப்படுத்தி சென்றனர். இது தொடர்பாக பாலகிருஷ்ணன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலைக்குமார் மற்றும் சரண்ராஜை கைது செய்தனர். மேலும் தப்பியோடிய சகோதரர்கள் மணி மற்றும் சுரேஷை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தவளகுப்பம் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை விடிய போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரி தவளகுப்பம் முருகர் கோவில் பின்புறம் தனியார் கெமிக்கல் கம்பெனி உள்ளது. அதில் சுத்தம் செய்யக்கூடிய கெமிக்கல் வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து பாட்டில்களில் நிரப்பி அட்டைப்பெட்டிகளில் அடுக்கி வைத்து அதனை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் அந்த கம்பெனியில் ஒரு பகுதி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தொழிற்சாலையில் இரவு பணியில் இருந்த காவலாளிகள் இதுகுறித்து தவளக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். ஆனால் தீ அணையாமல் மேலும் அதிகமாக பரவியது. அதன் காரணமாக பாகூர், வில்லியனூர், தன்வந்திரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது. மேலும் தவளக்குப்பம் சுற்று வட்டாரத்தில் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்த பொதுமக்கள் அந்த பகுதிக்கு அதிக அளவில் திரண்டனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் விதமாக போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். இரவு 11 மணி அளவில் தொடங்கிய தீ விபத்து அதிகாலை 3 மணி வரை அணைக்க முடியாமல் இருந்தது. தீயணைப்பு வீரர்கள் விடிய போராடி தீயை முழுவதுமாக அணைத்தனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் புகை மூட்டமாக ஏற்பட்டது. அதில் ரசாயனம் கலந்த காரணத்தால் பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தீ விபத்தில் பல லட்சக்கணக்கில் பொருட்கள் சேதமடைந்தது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக, இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில் குமரன், லக்ஷ்மி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை மையம் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கந்தசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சமீப காலமாக நகரப்பகுதியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது எனவும் இதனால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். விலங்கு நல வாரியத்தின் புதிய விதிமுறைகளால் நாய்களை நகராட்சி நிர்வாகத்தால் பிடிக்க முடியாமல் இருந்து வருகிறது எனவும் புதுச்சேரியில் தற்பொழுது 50,000க்கு மேல் தெரு நாய்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அதனை கட்டுப்படுத்த நாய்களுக்கு கருத்தடை திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அதற்காக புதிய பஸ் நிலையம் அருகில் 2.5 கோடி மதிப்பீட்டில் கருத்தடை சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளது எனவும் இந்த பணிகளை அடுத்த மாதம் தொடங்க இருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்தநாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துகள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சுமார் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் சரவணன். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் நடைபெற்ற 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் முதல் பரிசினை ஜிஆர் பிரதர்ஸ் அணி தட்டி சென்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் சார்பில் 15ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி புதுப்பேட்டை மைதானத்தில் சுதந்திர தினத்தன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த 32 அணிகள் பங்கேற்றன. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜீவா சிசி லாஸ்பெட் அணியை வீழ்த்தி ஜிஆர் பிரதர்ஸ் அணி கோப்பையை வென்றது. 3வது இடத்தை கல்பாக்கம் அணி வென்றது. ஆட்டநாயகன் விருதை ஜிஆர் பிரதர்ஸ் அணியின் வீரர் சக்தி வென்றார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன், தொழில் முனைவோர்கள் ஆனந்த், கணேஷ் ராஜா, அண்ணாதுரை, சுந்தரமூர்த்தி, அருள், சிவராஜ் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை ஜிஆர் பிரதர்ஸ் அணியின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாதுதீன் ஓவைசி எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் அசாதுதீன் ஓவைசி எம்பி தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேட்டியளிக்கையில் 2025ஆம் ஆண்டிற்குள் யூனியன் பிரதேச அரசுகளே நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நம் முன்னோர்களும் மாநிலத்துக்கு உரிய அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டனர். மத்திய தொகுப்பு நிதிக்கு புதுவை யூனியன் பிரதேச அரசு இப்பொழுது ரூபாய் 3500 கோடியை அளித்து வருகிறது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 750 கோடி மட்டும்தான் திரும்பி வருகிறது. எனவே புதுவை, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து யூனியன் பிரதேசங்களும் அதிகாரமிக்க சட்டப்பேரவையுடன், அதாவது மாநில அந்தஸ்து பெற்றால்தான் பிரச்சனை தீரும். அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மாநில மக்களை ஆட்சி செய்ய முடியும். இந்த பிரச்சனை தொடர்பாக புதுவை மக்கள் ஒற்றுமையாக இணைந்து மாநில அந்தஸ்து கோர வேண்டும். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை குறித்து விவாதித்து வருகிறோம். இதுபோன்றுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில பிரச்சனை இருக்கும். மாநிலங்களுக்கு போதுமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இல்லை என்றால் பெரிய பிரச்சனைதான் என்றார். திண்டிவனத்தில் விசிக தலைவர் திருமாவளவனின் 63வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 63 கிலோ கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது கட்சியினர் பல்வேறு இடங்களில் கேக் வெட்டியும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரோஷ்னை தவா ஏற்பாட்டில் 63 கிலோ கேக் வெட்டி திருமாவளவன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பண்ருட்டி ரமேஷ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் ஏராளமான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் ரோசனை தவா அங்குள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தெரு நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை மையம் அமைக்கப்பட உள்ளதாக நகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன பாதுகாப்பு மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் 2 கண்ணாடிகள் திருடு போனதாகவும், இதுகுறித்து ஊழியர்களிடம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொல்வதாக இளைஞர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது.
புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் தனியார் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை விடிய விடிய போராடி தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பல் ஆகியது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.